வெல்கம் பேக் டு ராஜேஷ் ஐபிஎல் மேட்ச் ப்ரிடிக்ஷன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மேட்ச் வந்து மேட்ச் நம்பர் 8 ப்ரிடிக்ஷன்ஸ் ப்ரிவியூஸ். டிசிக்கு மும்பைக்கு இடையில நடக்க போற மேட்ச். இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா முதல் ஆஃப்டர்நூன் மேட்ச். ஸோ இந்த மேட்ச் வந்து அருண்ஜேட்லி மைதானத்தில் நடக்க போகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் மேட்ச் ரெண்டு டீமே வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். குறிப்பா வந்து மும்பை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 நாட்களுக்கு பிறகு முதல் மேட்சை வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா டிசிக்கு அகேன்ஸ்டா வந்து அருண்ஜேட்லி மைதானத்தில் மோத போறாங்க. கரெக்டா வந்து டாஸ் ஒரு 3:10 போலையும் மேட்ச் வந்து 3:30 போலையும் ஸ்டார்ட் ஆகும். இந்த மேட்ச்ல வந்து ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா டிசி வந்து போன மேட்ச்ல வந்து ஜெயிச்சிருந்தாலுமே அவங்க டாப் ஆர்டர்ல யாருமே பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அவங்க மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்னு இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். சமீர் ரிஸ்வியும் சரி சப்பும் சரி அவங்க டீமை வந்து ஜெயிக்கிறதுக்காக ரொம்ப அழகாக விளையாண்டுருக்காங்கன்னு சொல்லலாம். மிச்சல் ஸ்டாக் வந்து இன்னமும் இன்ஜுரிங்கிறனால லுங்கி இங்கிடியை வச்சு தான் போகிறாங்க. ஸோ மும்பையை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர்ல வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க, மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் வீக்னே சொல்லலாம். அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் ரெக்கார்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் சொல்லலாம். அவங்க வந்து 148 ரன் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதே மாதிரி வந்து ரோஹித் சர்மா தன்னோட 50 வந்து ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் 50 வந்து இங்கே பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ பும்ரா வந்து ஃபிட்டாக இருக்கனால அவங்களோட ப்ளஸ் அட்வான்டேஜ் சொல்லலாம். ஸோ இந்த மேட்சை வந்து ஆஃபாங்க சொல்ல முடியாது. ஸோ ரெண்டு பேருமே வந்து டப் கொடுக்குற மேட்ச், அது இல்லாமல் ஹையஸ்ட் ஸ்கோர் மேட்ச்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பிச்சில் வந்து T20 வேர்ல்டு கப்பில் வந்து எல்லா ஸ்கோருமே வந்து ஹையஸ்ட் ஸ்கோர்னு சொல்லலாம். ஸோ இந்த பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேலான தலைமையிலான இந்த டீம் வந்து தான் ஃபைனலான டீம். ஸோ இந்த டீம்ல வந்து இம்பாக்ட் பிளேயராக வந்து வரதுக்கான முகேஷ் குமாருக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு நெக்ஸ்ட் நட்ராஜ் வந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4 மேட்ச்ல வந்து கண்டினியூஸ் டக்காக இருக்காரு ஐபிஎல்ல. ஸோ இன்னைக்கான மேட்சை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் வந்து 50 போடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஏன் சொல்றது பார்த்தீங்கன்னா மும்பைக்கு எகென்ஸ்டா அவர் 3 டைம் 50 போட்டிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து ஒரே தலைவலி யாருன்னா ட்ரெண்ட் போல்டு தான். ஸோ ட்ரெண்ட் போல்டை வந்து அவர் தாண்டிட்டாருன்னா அவர் 50 போடுறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசம் சொல்லலாம். பத்து நிசங்காவும் சரி, இது வந்து அவருக்கு ஒரு பாசிட்டிவான கிரவுண்ட் சொல்லலாம். ஸோ இது ப்ராக்டிசஸ் சார் இங்கே வந்து நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ப்ளஸ் வந்து இந்த கிரவுண்ட் வந்து ஷார்ட் கிரவுண்டுனால அதிகமான போர் அடிக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்கு. நிதிஷ் ராணா வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃப்ரான்சைஸ் மேட்ச்ல வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட பேட்டிங் வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். ஸோ முதல் மேட்ச்ல வந்து 4 ஓப்பனர்ஸ்மே வந்து சீக்கிரமா அவுட் ஆன பட்சத்தில் அவங்க மிடில் தாக்கி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்தாங்க. ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் தன்னோட ஓப்பனிங் பேட்டரும் சரி, டாப் ஆர்டரும் சரி, இந்த மேட்சை முடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குன்னு சொல்கிறேன். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவும் அப்புறமேட்டு வர பவுலரான அக்ஷர் பட்டேலுமே வந்து பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுக்க போகிறாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ நட்ராஜும் லெங்கிங்கிரியும் வந்து பெப்பர் கேப்புக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ யாராச்சும் ஒருத்தர் வந்து 2 விக்கெட் எடுத்தானா பெப்பர் கேப்புக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ மும்பைக்கு பொறுத்த வரைக்கும் ரிக்கில்டனுக்கு பதிலாக குவிண்டன் டிகாக் பகல் மேட்ச்ல வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இல்லாத பட்சத்தில் ரிக்கில்டனே கண்டினியூ பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவர் வந்து ஆரஞ்சு கேப்புக்கான காம்படிஷன்ஸ்ல இருக்காரு. ரோஹித் சர்மா சொல்ல தேவையில்லை, அவரோட ஃபிட்னஸும் சரி அவர் பர்ஃபார்மன்ஸ் சரி முதல் மேட்ச்ல நல்லாவே இருந்திருக்கு. ஸோ அவரை வந்து சீக்கிரமா அவுட் ஆகும் பட்சத்தில் அந்த டீமுக்கான மிடில் ஆர்டரை சோதிக்கப்படுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ திலக் வர்மா நம்பி வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் டவுன்ல வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ருத்தர்ஃபோர்ட் வந்து தன்னோட பர்ஃபார்மன்ஸ் அதிகம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 50+ அடிப்பார். ஸோ ஹார்திக் பாண்டியா மிடில் ஆர்டரில் லோயர் மிடில் ஆர்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணான்னா இந்த டீம் வந்து 200+ ஸ்கோர் போட்டுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்ல விரும்புகிறேன். ஸோ இன்னைக்கான மேட்ச்ல வந்து இம்பாக்ட் பிளேயராக வந்து ஸ்கை தான் வரப்போறாரு. ஸோ அவருக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து அசன் ஃபர் வந்து வெளியே அனுப்பிட்டு மிச்சல் சாண்டர் உள்ளதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குன்னு சொல்ல விரும்புகிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிச் கண்டிஷன் பார்த்துடலாம். பிச் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் 31°C வெயிலுங்கிறதுனால ஸோ இதில் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் வியூ இருக்காது. ஸோ இந்த பிச்சு ப்ரிடிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 190+ இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட SRH வந்து இந்த பிச்சில் வந்து 3 விக்கெட் விட்டு 278 ரன் வச்சுருக்காங்க ரெக்கார்டு. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ரெக்கார்டு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ என்னோட கருத்து கணிப்புப்படி இந்த பிச்சோட கண்டிஷன்ஸை பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து இன்னைக்கு 250 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மேட்ச் வந்து டாஸ் வின் பண்ணுறவங்க ஜெயிக்க போகிறாங்க. அதே மாதிரி 4 பாலுக்கு ஒரு பவுண்டரி வரப்போகுது. ஒரு பிளாக் சாயில் பிச்சு. ஸோ பேஸும் ஸ்பின்னுக்கும் நல்லாவே கிரிப்பாகவே இருக்கும். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ணுறவங்க ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்கிறது தான் கரெக்டான பதிலாக இருக்கும். ஸோ ஹெட் டு ஹெட் டாமினேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மும்பை தான் இருக்காங்க. மும்பை 21 டைம் ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி டிசி வந்து 12 டைம் ஜெயிச்சிருக்காங்க. டெல்லியை பொறுத்த வரைக்கும் 7 டைம் வந்து டிசியும் 5 டைம் வந்து மும்பையும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் மும்பை வந்து டாமினேஷனாக இருந்தாலுமே இன்னைக்கான மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிசிக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குன்னு சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி ஹெட் டு ஹெட் இவங்க முதல்கிட்ட கடந்த 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மும்பை வந்து 4 டைம் ஜெயிச்சிருக்காங்க. டிசி வந்து 1 டைம் ஜெயிச்சிருக்காங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஜஸ் அசஸ்மெண்ட் அண்ட் வெர்டிக்டில் பார்த்தீங்கன்னா டிசிக்கு வந்து 40% தான் இருக்குது, ஆனால் மும்பைக்கு வந்து 60% இருக்குது. ஸோ இந்த மேட்ச் வந்து தலைகளாக மாற்றுறதுக்கான ஒரு ரெண்டு பிளேயர் தான் இருக்காங்க. அது பத்துஸ் நிஷங்காவும் சரி, கேஎல் ராகுலும் சரி. இவங்க 2 பேருமே வந்து ட்ரெண்ட் போல்டு பும்ரா ஓவரை வந்து கடந்துட்டாங்க. அதே மாதிரி 8 ஓவருக்கு மேலே வந்து ஸ்பின் கிரிப் ஆகும். ஸோ அந்த ஸ்பின்னையும் வந்து அவங்க நல்லா ப்ளே பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மிடில் ஆர்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க கம்பேர்ட் டு மும்பை. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் மொதல் 8 ஓவரில் விக்கெட் விளையாடணும் விளையாண்டது பற்றி இல்லாமல் அவங்க டாப் ஆர்டர் மிடில் ஸ்ட்ராங்காக இருக்க டீம் எல்லாம் வந்து ஜெயிக்க போகிறாங்க. ஸோ இன்னைக்கான MVP பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பர்பிள் கேப் வந்து பார்த்தீங்கன்னா டி நடராஜன் வந்து 2 விக்கெட் எடுத்தாலும் சரி, லுங்கி கிரி சரி 2 விக்கெட் எடுத்தாலும் சரி, அவங்க வந்து பர்பிள் கேப் போகிற சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இவங்களோட மிடில் ஆர்டர் ஆல்ரெடி வந்து சோதிச்சாச்சு. ஸோ ஸ்ட்ராங்னு சொல்லலாம். ஸோ மிடில் ஆர்டர் இல்லாமல் டாப் ஆர்டரில் இன்றைக்கி வந்து ஜெயிச்சாங்கன்னா டிசி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இங்கே செலக்ட் பண்ணுற பிளேயர்லாம் வந்து இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே மும்பைக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து ரோஹித் சர்மாவும் குவிண்டன் டெக்டர் அல்ல ரிக்கில்டன் இந்த 2 பேரில் வந்து சீக்கிரமாக வந்து விக்கெட் விடும் பட்சத்தில் மும்பை வந்து ஸ்ட்ரகிளாக பேஸ் பண்ணுவாங்க. இல்லாத பட்சத்தில் வந்து மும்பை வந்து டாப் ஆர்டரில் சரி மிடில் ஸ்ட்ராங்னு சொல்லலாம். ஸோ இந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ருத்தர் ஃபோர்ட் வந்து இன்னைக்கு 50+ அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. திலக் வர்மாவும் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இதுதான் என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் ப்ரிவியூஸ். இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் ப்ரிவியூ பேஸ் பண்ணி என்னதான் மும்பை வந்து வின் பண்ண சான்சஸ் அதிகமாக இருந்தாலுமே டாஸ் வின் பண்ணாலும் ஜெயிக்க போகிறோம்னு சொல்லியிருக்கேன். ஸோ டிசி டாஸ் வின் பண்ண பட்சத்தில் டிசி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. மேலும் என்னோட யூடியூப் சேனலில் வர ப்ரிடிக்ஷன்ஸ் ப்ரிவியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் வந்து இதே மாதிரி ஐபிஎல் மேட்ச்க்கான ப்ரிடிக்ஷன்ஸ் ப்ரிவியூஸை நான் உங்களுக்கு வழங்குறதுக்கு தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.